நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னா, இன்னைக்கு 2 ஃபோன் கால் நண்பர்களே, 2 ஃபோன் காலும் வண்டி அப்சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியில இன்சூரன்ஸ் இல்லை. பிரச்சனையா தான். வண்டி அப்சைடு எங்க? கேரளாவில். ஆனா வண்டியில இன்சூரன்ஸ் இல்லை. சிமெண்ட் லோடு ஏத்துற வண்டி, சிமெண்ட் கம்பெனியில உள்ள போய் லோடு ஏற்றும் போதே எல்லாமே பர்ஃபெக்டா செக் பண்ணி தான் இருப்பாங்க. ஆனா அங்கேயே ஏதோ கோல்மால் பண்ணியிருக்காங்க, வண்டி லோடு ஏத்துற மாதிரி. இன்சூரன்ஸ் இல்லை. வண்டி கேரளாவில் அப்சைடு. அந்த டிரைவருக்கு இந்த தாரை ஒதுங்கி இந்த பக்கம் கட்டாயிருக்கு. ஒரு சைடு கை கால் செயல் இழந்துருச்சு, ஒரு பக்கம் சுரணை இல்லை, இன்சூரன்ஸும் இல்லை. அந்த வண்டி ஓனரு அந்த வண்டியை பைனான்ஸ்காரால எடுத்துட்டு போக விட்டாப்ல. அவர்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லை. இப்ப இந்த பையனோட ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போகும்? இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்திருந்தா இந்த பையனோட வைத்திய செலவு இனி காலம் பூரா அந்த பையன் மோட்டாருக்கு வர முடியாது. வேலை பார்க்கறது, எந்திரிச்சு நடக்கிறதே முதல்ல கஷ்டம், அப்புறம் எங்கிட்டு வேலை பார்க்கறது. இப்ப அந்த பையனுடைய வாழ்வாதாரம் எதை நோக்கி போகுது? மணப்பாறை பையன் நம்ம சங்கத்துல உறுப்பினரா இல்ல, ஆனா நமக்கு இன்னைக்கு உதவி கேட்டு 2 ஃபோன் கால். இன்னொரு நபர் இதே நிலைமை தான், அந்த வண்டியிலேயே இன்சூரன்ஸ் இல்ல. அந்த நபருக்கு காது மட்டும் இதா இருக்கு, ஒரு பக்கம் காது இல்ல, வண்டி அப்சைடு தான். இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனக்குறைவு. யாருடைய கவனக்குறைவு? ஓட்டுநரினுடைய கவனக்குறைவு. ஒரு வண்டி நம்ம ஏறுறோம் அப்படின்னா அந்த வண்டி நம்மளுடைய வாழ்வாதாரம். முதல்ல ஏறின உடனே ஆர்சி, பெர்மிட், இன்சூரன்ஸ் இது இருக்கான்றதை பார்த்து நம்ம ஒரு போட்டோ எடுத்து வைக்கணும். எதுக்கு? இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தால் நம்மளை தற்காத்துக் கொள்றதுக்கு. இன்னைக்கு அந்த பையனுடைய வாழ்வாதாரம் ரொம்ப அதல நில அழுகிறாப்புல. என்ன செய்யறதுன்னே தெரியல எனக்குலாம். என்ன செய்ய முடியும்? சாகிற வரைக்கும் அந்த பையனுக்கு நம்ம உதவி பண்ணிட முடியுமா? நிச்சயமா முடியாது. இந்த முடியும்னு சொல்லிட்டு பொய்யா பேசுறது நமக்கு தெரியாது, நிச்சயமா முடியாது. ஏதோ இன்னைக்கு ஆளுகளுக்கு ஒரு 5000 10,000 எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்கலாம், அது நிரந்தர தீர்வும் கிடையாது. இதை நிரந்தர தீர்வா கொண்டு வரணும். அதுக்கு நாம எல்லாரும் முதல்ல தெளிவா இருக்கணும். நம்ம ஓடுற வண்டியில, நம்ம மாத்த போற வண்டியில முதல்ல ஆர்சி, பெர்மிட், இன்சூரன்ஸ் இது தெளிவா இருக்கா அப்படிங்கறத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க. கம்பல்சரி வண்டியினுடைய ஆர்சியை உங்க செல்லுல போட்டோ எடுத்து வைங்க. எந்த ஓனரும் கத்தி எடுத்து கொண்டு வந்து உங்களை குத்த போறது கிடையாது, அது உங்களுடைய சேஃப்டிக்கு அப்படின்றத நண்பர்களுக்கு தெளிவா தெரியப்படுத்திக்கிறேன். இதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு வண்டிக்கு போகும்போது கம்பல்சரி வண்டியினுடைய ஆவணங்களை சரி பார்த்து ஓட்டுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை செஞ்சீங்க அப்படின்னா நாளைக்கு உங்க குடும்பம் தள்ளாடாது. இன்னைக்கு அந்த பையனை ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு சுத்துக்கு சுத்து கடை வாங்கி வச்சிருக்காங்க. அந்த கடனை எப்படி அடைப்பாங்க? அவங்க வீட்டுல இருக்கிற அம்மா, அப்பா, மனைவி, பிள்ளைங்க வரைக்கும் வேலைக்கு போய் தான் நீ அந்த கடனை அடைக்கணும். அந்த பையன் நீ வேலைக்கு போற கண்டிஷன் இல்ல. நிலைமை அதெல்லாம் பாதாளத்துக்கு போகுது. ஒரு செகண்ட் தான். அது நம்மளுடைய கவனக்குறைவால. நம்ம கவனமா இருந்திருந்தால் இந்த மாதிரி சம்பவம் நடக்காது. நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்கிற பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. அப்ப எந்த வண்டிக்கு போனாலும் அந்த வண்டியினுடைய ஆவணங்களை முதல்ல சரி பாருங்க. அதை நண்பர்கள்ட்ட நான் ஒரு வேண்டுகோளா கேட்டுக்கிறேன். நன்றி நண்பர்களே.